என்ன கடை வந்துருச்சு இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கணும்னு இருந்தேன். தக்காளி வெங்காயம் கடைக்கு வந்திருக்க, தீனி பண்டார கடைக்கு தானே வந்திருக்க. போய் நீயே வாங்கிட்டு வா போ. நான் வாங்குவா, நீ போய் வாங்கிட்டு வா. லேடிஸ்லாம் எப்பயுமே கடைக்கு போயெல்லாம் விலை கேட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜென்ஸ் தான் வாங்கிட்டு வந்து லேடிஸ் கொடுத்து சாப்பாடு வச்ச அளவுக்கு பார்ப்பாங்க. நான் ஜென்ஸே கிடையாது, ஜென்ஸ் கிடையாது. நீ என்ன சூப்பர் மேனா? சூப்பர் மேன். சரி நீ சூப்பர் மேன் போய் வாங்கிட்டு வா போ. சரி மாஸ்க் எடு, மாஸ்க் போட்டு போறேன். தானே இருக்கு அறிவு களஞ்சியம் புடி. என்ன அது மாஸ்க்? அது இப்படி என்னத்துக்கு நீ எல்லாம் மாஸ்க் அதுலயே வாய் தொடச்சுப்பேன். எல்லாமே அதுதான் மாஸ்க். 3 in 1. அதுதான் இப்ப கேட்கணும். எதுக்குதான் நீ இந்த மாஸ்க் போட்டுட்டு போற? மாஸ்க் எதுக்கு? ஏய் என்ன பப்ளிக்ல எல்லாம் வர என்னால போகவே முடியல, ஒரே கிரவுடு. என்னன்னே தெரியல எனக்கு. யூடியூப்ல நான் போட்ட போட்டோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு தெரியும். யூடியூப்லயா? இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிடுச்சு தெரியுமா? தெரியல. 10,000 லைக்ஸ். நீ இப்படியே பேசி பேசி ஸ்கோர் பண்ணி தனியா என்ன சூப்பர் பண்ணலாம், பேச்சை டெவலப் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னைய ஓவர்டேக் பண்ணி போய் அந்த எண்ணத்தெல்லாம் கனவுல கூட வச்சுக்காது. நரேன் தேவா ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மையிலேயே சிரிக்காத, என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கான்? இல்ல நான் வந்து சிரிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் அது சிம்பத்தி ஆகி உனக்கு சிம்பத்தி ஓட்டு விழுந்துட்டு உனைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு போய் என்னைய வில்லி ஆக்குறதுக்கு 10,000 லைக் 15,000 ஆக்கல இன்னைக்கு. இப்படியே என்னைய வில்லி ஆக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நினைச்சேன்னு வச்சுக்கேன். ஓ மரியாதை பத்தி வாங்கிட்டு வா. சரி என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். நீ எதை வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு ஓகே. உனக்குன்னு வாங்குறது எனக்கு திங்கிறதுக்கு பிடிக்கும். அது மாதிரி நீ உனக்குன்னு நினைச்சு நீ வாங்கி எனக்குன்னு நீ நான் வாங்குவேன். நான் வாங்குறேன். மட்டன் வாங்குவேன், சிக்கன் 65 வாங்குவேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்குவேன். தின்னுவியா? நீ வெஜிடேரியன். ஸ்நாக்ஸ் திங்கிறது தான வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆமா, நீ தின்றனா நான் நான்வெஜ் தான் வாங்குவேன். இது வாங்கினாலும் தின்றன்றல்ல. என்ன வேணும் உனக்கு? வாய் மட்டும் ஏன் கடவுள் இப்படி படைச்சான்னு தெரியல. என்னை வாய் இப்படிதான் படைப்பாங்க, படைப்பாங்க. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் வாய். என்ன கெட்ட வார்த்தை ஏதாவது சொன்னியா? எனக்கு எதுவுமே வேணாம், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் இப்படி பசிக்குதுன்னா சிரிக்க வச்சே பசியை போக்கிடுவேன் நான். அதுதான் காசு மிச்சம், பெட்ரோலும் மிச்சம். பெண்ணே உன்முழு பார்வை நான் கண்டேன், கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன். மகராணியே மலர்வாணியே இனி